வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இது மனசை போட்டு ரொம்ப குழப்பிக்கிட்டே இருக்குது. இந்த நிலையில் இருக்கீங்கன்னா ஒரு சிம்பிளான ஒரு சைக்காலஜி, இது சிம்பிள் சைக்காலஜி தான். இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுறது மூலயமா உங்களோட மனசு கொஞ்சம் ரிலீவ் ஆகும். நீங்கள் அடுத்த ஸ்டெப் என்ன எடுத்து வைக்கணும் அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். இந்த டெக்னிக்கை ஏன் செய்யணும், எப்படி செய்யணும் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். நம்ம சேனலில் இதே மாதிரி நிறைய டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் சொல்லப்படும். லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி பேசுவோம், லா ஆஃப் அசம்ஷன் பற்றி பேசுவோம், உங்களோட கோலை எப்படி அச்சீவ் பண்ணணும் அப்படின்றத பற்றி பேசுவோம். தேவையானவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம். நம்ம சேனலில் லா ஆஃப் அட்ராக்ஷன், லா ஆஃப் அசம்ஷன், அப்புறம் மைண்டை எப்படி ஃப்ரீ பண்ணணும், இந்த மாதிரியான டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் நிறையா சொல்லப்படும். இது தேவையானவங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம பிரச்சனைகளுக்கான ஒரு சிம்பிளான ஒரு சொல்யூஷன் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இப்போ நிறைய பிரச்சனைகள் வருது. ஆஃபீஸ்லேயே ஒரு பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை வீட்டில் நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம். இதை நம்ம மனசில் குழப்பிக்கிட்டே இருப்போம். மைண்டில் இவங்க இப்படி சொன்னாங்க, இதனால் இப்படி நடந்தது, இதுக்கு அடுத்து நான் என்ன பண்ணணும், இப்படி பண்ணாலும் இப்படி வரும் அப்படின்னு நிறைய குழப்பங்கள், அடுத்தடுத்து எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். இது முக்கால்வாசி எண்ணங்கள் எல்லாமே நெகட்டிவ் தாட்ஸாக தான் இருக்கும், அதாவது எதிர்மறை எண்ணங்களாக தான் இருக்கும். இப்படி மனசுக்குள்ளே எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருந்தது அப்படின்னா உங்களுக்கு தூக்கம் சரியாக இருக்காது. நைட்டு தூங்கிறதுக்கும் ரொம்ப கஷ்டப்படுவீங்க, தூக்கமும் வராது. இதற்கான சொல்யூஷன் என்ன அப்படின்றது தெரியவே இல்லை. என்ன தான் யோசித்தாலும் உங்களால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா இந்த ஒரு சிம்பிள் டெக்னிக்கை ஃபாலோ பண்ணி பார்க்கலாம். அப்போ உங்கள் மனசுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு தெளிவான முடிவு நீங்களே எடுக்க முடியும். முதல்ல நம்ம மனசில் இருக்கிற விஷயங்கள் மனசுலேயே ஓடிட்டுருக்கோம். ஒரு எண்ணம் வரும், அதுக்கு தொடர்ந்து இன்னொரு எண்ணம் வரும், அதை தொடர்ந்து இன்னொரு எண்ணம், இப்படி எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ நமக்கு ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியாது. அதற்காக முதல் விஷயமா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த தாட்ஸ் எல்லாம் வருது இல்லையா, நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் வர்றத ஒரு பென் அண்ட் பேப்பர் எடுத்துக்கோங்க. தனியாக ஒரு ரூமில் உட்காந்துக்கோங்க. யாரும் டிஸ்டர்ப் பண்ணாத இடமா இருந்தால் பெட்டராக இருக்கும். யாராவது வீட்டில் இருக்காங்கனாலும் நீங்கள் சொல்லிட்டு உட்கார முடிஞ்சால் பெட்டர். ஒரு தனி ரூமில் கதவை சாதிக்கிட்டு உட்காந்துக்கோங்க. ஒரு பென் அண்ட் பேப்பர் இருக்கட்டும். உங்கள் மனசில் என்னென்னலாம் எண்ணங்கள் ஓடுதோ அதை எல்லாமே அந்த பேப்பரில் எழுத போகிறீங்க. எழுதணும் அப்படின்னா ரொம்ப கிளியராக அந்த வார்த்தைகள்லாம் இருக்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை. இங்கே உங்கள் எண்ணங்கள், மனசுக்குள்ளே இருக்கிற எண்ணங்களை பேப்பரில் கொண்டு வரணும், அவ்வளவுதான். தவிர அந்த பேப்பரில் அழகாக எழுதணும் அப்படின்றது கிடையவே கிடையாது. புரியும்படியாக இருக்கணும் அப்படின்றதும் கிடையாது. உங்களுக்கு தோணினதை இந்த கிராமர்லாம் பார்க்கணும் அப்படின்ற அவசியமும் கிடையாது. உங்களுக்கு தோணினதை அப்படியே எழுதுங்க. சீக்வன்ஸாக இருக்கணுன்றது அவசியமும் கிடையாது. எப்படி வேணால் எழுதலாம். உங்களுக்கு ஒரு எண்ணம் தோணும், இன்றைக்கி ஒரு எண்ணம் தோணும், நேற்று நடந்ததுக்கு ஒரு எண்ணம் தோணும், அது ரிலேட் பண்ணி மற்றவங்க சொன்னதுக்கான ஒரு எண்ணம் தோணும். இப்படி என்னென்னலாம் வருதோ அந்த எண்ணங்கள் எல்லாத்தையும் அந்த பேப்பரில் எழுதுங்க. அது வெறும் கிறுக்கல்களாக இருந்தால் கூட பரவாயில்ல. புரியணும் என்று அவசியமே இல்லை, அழகாக இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு உங்களோட மைண்டில் தோன்றதை நீங்கள் அப்படியே அதில் பென்னு மூலயமா உங்கள் மைண்ட்லேருந்து அந்த பென்னு வழியாக அந்த பேப்பருக்கு போகுது அப்படின்ற ஒரு பாவனையை மட்டும் ஏற்படுத்திக்கோங்க. இப்படி மனசில் வர எல்லா எண்ணங்களையும் அதில் கொட்டி தீர்த்துருங்க. எவ்வளோ எண்ணம் வருதோ எல்லாத்தையும் கொட்டி தீர்த்துருங்க. யோசித்து பார்த்து கூட யாரையாவது திட்டணும்னு தோணுச்சுன்னா இந்த நிலையில் அதையும் எல்லாத்தையும் எழுதிடுங்க. எழுதி முடிச்சுட்டு இதை திரும்பி படிச்செல்லாம் பார்க்க வேண்டாம். அதை அப்படியே வச்சுருங்க. அதை அப்படியே வச்சுட்டு முடிஞ்சிடுச்சு, ஓரளவுக்கு எண்ணமெல்லாம் ஸ்டாப் ஆகிடுச்சு, இப்போதைக்கு எனக்கு போதும், நான் எல்லாத்தையும் கொட்டி தீர்த்துட்டேன். இது என்னென்னா, வேறு யார்கிட்டையும் சொல்கிறதுக்கு பதிலாக சில விஷயங்கள் எல்லார்கிட்டையும் பகிர முடியாது. அந்த நேரத்தில் நம்ம ஒரு பேப்பரை எடுத்து நம்ம அந்த பேப்பர் மூலியமாக நம்ம எண்ணங்களை ஒரு ஃபிசிக்கல் ஃபார்மில் எடுத்துகிட்டு வந்துடுறோம். அந்த ஃபிசிக்கல் ஃபார்மில் எடுத்துகிட்டு வந்த அப்புறம் அந்த எண்ணத்தை என்ன பண்ணுறோம், அந்த பேப்பரை நல்லா கொளுத்தி விட்டுடலாம். நெருப்பு வச்சு ஒரு மேட்ச்ஸ்டிக் எடுத்து நெருப்பு வச்சு கொளுத்தி விட்டுருங்க. அது எரியட்டும். அந்த பேப்பர் ஃபுல்லாக எரிஞ்சு சாம்பல் ஆகிறத நீங்கள் கண்ணால் பாருங்கள். சாம்பல் ஆகிடுச்சு அப்படின்னா அதை எடுத்து நீங்கள் அப்புறம் போட்டுடலாம். அப்படி எரிக்க முடியல அப்படின்னா
வீட்டில் வந்து அதற்கான சூழ்நிலைகள் இல்லை, என்னால் பண்ண முடியாது, இல்லை வேறு எங்கேயோ இருக்கேன், வேறு எங்கேயோ தங்கியிருக்கேன், அங்கே இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னா அந்த பேப்பரை வந்து நல்லா கிழித்து பிட்டு பிட்டாக ஆகிற அளவுக்கு, அதை பார்த்தா யாராலையும் புரிஞ்சிக்க முடியாது, எதையும் தெரிஞ்சிக்க முடியாது அந்த மாதிரியான நிலைக்கு நல்லா பீஸாக கிழிச்சிருங்க. கிழிச்சிட்டு தூக்கி போட்டுடுங்க. இப்போ இந்த பேப்பர் எரிக்க முடியல, வீட்டில் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா ஒரு சிம்பிள் மெத்தட் வந்து இந்த கடாய் எல்லார் வீட்லேயும் இருக்கும், வானொலி சொல்லுவோம் இல்லையா, அந்த கடாய் எடுத்துக்கோங்க. அது வந்து யூஸ் பண்ணாத கடாயாக இருந்தால் பெட்டர் தான், யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் பரவாயில்ல. அந்த கடாயை எடுத்துகிட்டு அந்த பேப்பரை அதுக்குள்ளே போட்டுட்டு எரிச்சிட்டோம் அப்படின்னா அந்த கடாய்க்குள்ளேயே அந்த டஸ்ட் எல்லாமே ஃபார்ம் ஆகிடும். அதுக்கப்புறம் அதை கழுவிட்டு தண்ணி ஊற்றி கழுவிடலாம், நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடும். ஓகே, இதுதான் இப்போ டெக்னிக். இதுதான் என்னென்ன எண்ணங்கள் தோணுதோ பேப்பரில் எழுதி அதை ஒன்று எரிக்கிறோம், இல்லைனா பீஸாக கிழித்து போடுறோம். எரிப்பது பெட்டர். எரிஞ்சிட்ருக்கும்போது அது எரியறதை பார்த்து அது சாம்பல் ஆகிறத பார்த்தோம் அப்படின்னா நமக்குள்ளே நம்ம மனசுக்கு என்ன ஒரு சமாதானம், இந்த எண்ணமெல்லாம் போயிடுச்சு, என்னோடய கஷ்டத்தில் நான் சொல்லி தீர்த்துட்டேன் அப்படின்ற ஒரு சமாதானம் கிடைக்கும். இப்போ யார்கிட்டயோ ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணுறோன்னா எப்படி நம்ம ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவோமோ அந்த மாதிரியான ஒரு ரிலாக்ஸேஷன் நம்ம மைண்டுக்கு கிடைக்கும். யாரும் இல்லை ஷேர் பண்ணுறதுக்கு, என்னால் இதெல்லாம் சொல்லவும் முடியல அப்படின்னும்போது இந்த மாதிரி பேப்பரில் எழுதி இந்த ப்ராசஸை பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம மைண்டு வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரீ ஆகிடும். இப்போ கம்ப்ளீட்டாக ஃப்ரீ ஆகிடுச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கப்புறமா தான் நீங்கள் அதை எரிக்க போகிறீங்க. ஸோ இந்த நிலையில் மனசு வந்து ஓரளவுக்கு அந்த குழப்பத்துலேருந்து வெளிவந்துடும். இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு தீர்வு காணணும், ஒரு சொல்யூஷன் வேணும் அப்படின்னா இந்த நேரத்தில் யோசிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா இப்போ தான் எழுதி முடிச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் டைம் விடுங்க, நைட்டு இதை செய்யுங்க. நைட்டு செஞ்சுட்டு காலையில் நீங்கள் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு தீர்வுகள் ஈஸியாக நம்மளால் ரெக்கக்னைஸ் பண்ணிக்க முடியும். தானாக அந்த சொல்யூஷன் வர்றதை நீங்கள் பார்க்க முடியும். அப்படி இல்லை, நான் ஒரு தடவை எழுதிட்டு அதுக்கப்புறமும் திரும்பியும் எனக்கு கோபமும் எரிச்சலும் பதட்டமும் இதெல்லாம் இருக்குது அப்படின்னா திரும்பியும் இந்த ப்ராசஸை ரிப்பீட் பண்ணுங்கள். ஒரு 2-3 தடவை கண்டினியூஸாக கன்சிக்யூட்டிவ் டேஸாக அடுத்தடுத்த நாள், இல்லைனா காலையில் ஒரு தடவை நைட் ஒரு தடவை இந்த மாதிரி எழுதி பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்கள் மைண்டு கம்ப்ளீட்டாக ரிலாக்ஸ் ஆகும். இது வந்து ஒரு மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு சிம்பிளான டெக்னிக், ஆனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டெக்னிக். இப்போ வந்து இது ஒரு மெத்தட், ஒரு இது ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், இது வந்து மைண்டுக்கு வந்து ரெஜிஸ்டர் ஆகிடும். நான் இந்த மாதிரி பண்ணிவிட்டு இந்த மாதிரி கிழிச்சு போட்டேன் அப்படின்னா இந்த பிரச்சனைகள்லாம் என்னை விட்டு போயிடுச்சு அப்படின்ற ஒரு மாதிரியான மனநிலைக்கு நம்ம மைண்டு வந்துடும். இதே ப்ரொசீஜரை நம்ம எப்போ வேணால் ஃபாலோ பண்ணிக்க முடியும். மைண்டுக்கு நான் எப்பப்பெல்லாம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணணும், எப்பப்பெல்லாம் ஒரு தனிமையை ஃபீல் பண்ணணும், எப்பப்பெல்லாம் ஒரு சொல்யூஷன் தேவைப்படுதோ ஜஸ்ட்டு ஒரு கிறுக்கல்கள் ஒரு பேப்பரை எடுத்து எழுத போகிறோம், கிழிச்சு போட போகிறோம். அடுத்த 2 நாளில் நமக்கு வந்து ஒரு சொல்யூஷன், ஒரு தெளிவு எல்லாமே வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.